ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டு களம் பதிவில் நம்ம பேச போற தலைப்பு பங்குச்சந்தையும் லாக்டவுன் இரண்டும். எதிர்பாராத விதமாகத்தான் இந்த லாக்டவுன் 2 வந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஏன்னா சில மாநிலங்கள்ல தான் கோவிட் கேசஸ் உடைய கவுண்ட் அதிகரிக்கிறது அப்படின்ற ஒரு பிம்பம் தான் நமக்கு இருந்தது. அந்த பிலீஃப்ல தான் நம்ம இருந்தோம். அந்த பிலீஃப் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டு நாட்டில் உள்ள பல முக்கிய மாநிலங்கள்ல கோவிட் கேசஸ் உடைய கவுண்ட் அதிகரிக்கும் போது ஏதோ ஒரு வகையில் தடைகளை கொண்டு வந்து இந்த கவுண்டை குறைக்கணும் அப்படின்றதுதான் அரசினுடைய முனைப்பாக இருக்கிறது. மாநில அரசுகள் பல இண்டஸ்ட்ரீஸை நிறுத்துறதும் பல ஆக்டிவிட்டிஸை தடுக்கிறதும் மூவ்மெண்ட்டை குறைக்கிறதுமான ஒரு குறிக்கோளோடு இயங்கி வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார சூழ்நிலை நிச்சயமாக பங்குச்சந்தைக்கு சாதகமானதாக அமையாது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இந்த லாக்டவுனால பாதிக்கப்படும். அதே சமயத்துல போன வருஷம் இருந்த அளவு இந்த பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்காதுன்னு சொல்ல முடியும். இதற்கு காரணம் பல ஆக்டிவிட்டிஸ் தொடர்கின்றன. சோ எல்லா ஆக்டிவிட்டிஸும் நிறுத்தப்படவில்லை, பல ஆக்டிவிட்டிஸ் தொடர்கின்றன. வேக்சின் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் வேகம் பிடிக்கிறது. சோ இன்னும் 60 நாட்களில் வேக்சின் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக அதிகரிக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. தனியார் நேரடியாக வேக்சினை கொள்முதல் செய்து மக்களுக்கு கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. மாநில அரசுகள் நேரடியாக வேக்சினை கொள்முதல் செய்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. சோ டெஸ்டிங்ல எப்படி பண்ணாங்களோ மாநில அரசு தானாகவே சோர்ஸ் பண்ணி டெஸ்ட் கிட்ட அவங்க ஊர்ல எல்லாரையும் டெஸ்ட் பண்ணி எப்படி ஸ்மூத்தா லாஸ்ட் இயர் அதை ஹேண்டில் பண்ணாங்களோ அதே மாதிரி வேக்சினையும் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கறத என்னுடைய கருத்து. சோ பல நிறுவனங்கள் எந்த மாநிலத்தில் இருக்கின்றன என்பதை பொறுத்து அவங்களுடைய இயல்பு நிலை திரும்பும். சில மாநிலங்கள் அத்தகைய முயற்சிகளை எடுக்கவில்லை என்றால் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பாதிக்கப்படும். சோ பங்குச்சந்தையில ஓவராலா இந்த இம்பாக்ட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஸ்ப்ரெட் அவுட்டா இருக்காது. எந்தெந்த மாநிலங்கள்ல இந்த மேனேஜ்மெண்ட் சரியா இல்லையோ அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பாதிக்கப்படலாம். அதே சமயத்துல நல்ல கவர்னன்ஸ் பிராக்டிசஸ் உள்ள மாநிலங்கள் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சீக்கிரம் இயல்பு நிலைக்கு வரும் என்பதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். இன்னொரு விஷயம் சொல்லணும்னாக்கா, இனி வரக்கூடிய ஓராண்டு காலத்துல இது மாதிரியான நிகழ்வுகள் மறுபடியும் வரும் என்று கூட சில எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சோ ஸ்டாக் மார்க்கெட் கிராஜுவலா இந்த விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டு வருங்காலத்தில் எப்படி ஒரு நிறுவனம் தன்னை நிலைநாட்டிக் கொள்ளும், தன்னுடைய வளர்ச்சி பாதைக்கு திரும்பும், அந்த வளர்ச்சி பாதையை எப்படி அமைத்துக் கொள்ளும், அதுல வரக்கூடிய சேலஞ்சஸ் எப்படி மீட் பண்ணும், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இப்போ அப்சர்வ் பண்ணி அதை ஸ்டாக் பிரைஸ்ல ரிஃப்ளெக்ட் பண்ணி அதன் அடிப்படையில் முதலீடு செய்ய வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். சோ பழச நம்ம விட்டுட்டு எதிர்காலத்தை நோக்கி போக வேண்டியது என்பது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை இப்பொழுது நம்ம முன் இருக்கிறது. சோ ஸ்டாக்ஸ் விழுந்தால் நாம வாங்க நினைக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் நாம வாங்க நினைச்சிருப்போம், ஆனா விலை நமக்கு பிடிச்சிருக்காது, மதிப்பு அதிகமாக இருந்திருக்கும், எப்பயாவது விழுந்தா வாங்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம இருப்போம் இல்லையா? அப்படி விழும்போது மெதுவாக அந்த பங்குகளை சேகரித்து நம்முடைய பொசிஷன் அந்த பங்குகளை வளர்ப்பதற்கான ஒரு சூழல் தான் இப்பொழுது இருப்பதாக நான் நினைக்கிறேன். சோ எனக்கு ஒரு 4-5 ஸ்டாக் வாங்கணும்னா அந்த ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய குறிக்கோள். இப்போ சில நாட்கள் முன்னாடி விழுந்தப்பவும் நான் அதை தான் செஞ்சேன். ஒரு நாள் விழற அன்னைக்கு கொஞ்சம் வாங்கிக்க வேண்டியது, மறுநாள் மறுபடியும் மார்க்கெட் மேல போச்சுன்னா உங்க ஸ்டாக்கும் மேல போச்சுன்னா அமைதியாக பொறுமையாக காத்திருக்க வேண்டியது, அல்லது விற்க நினைக்கக்கூடிய சில பங்குகளை விற்று பணத்தை கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது. இதுதான் நம்முடைய ஸ்ட்ராட்டஜியாக இந்த காலகட்டத்திற்கு இருக்க வேண்டும். இது நிச்சயமாக ஒரு சோதனையான காலகட்டம் தான். இந்த லாக்டவுன் 2 விலகும் அல்லது கேஸ் கவுண்ட் குறையும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது பங்குச்சந்தை அதிவேகமாக அந்த நற்செய்தியை உள்வாங்கிக் கொள்ளும். சோ எப்படி இந்த லாக்டவுன் வரும்ன்ற அந்த நியூஸை எப்படி டிஸ்கவுண்ட் பண்ணிச்சோ அதே போல ஓரிரு நாட்கள்ல அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நடக்கும்னு நினைக்கிறேன். இதுல முக்கியமா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த லாக்டவுன் இந்த விஷயங்கள்லாம் உள்நாட்டு பிரச்சனைகள். நாம பார்க்க வேண்டியது குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்கிறது, அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி இருக்கிறது, அங்கிருந்து இருக்கக்கூடிய பண வரத்து எப்படி இருக்கிறது, மார்க்கெட்ல இன்னும் பணம் வந்துகிட்டு இருக்கா, எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கு வந்தா அதுல இந்தியாவினுடைய ஷேர் என்ன, இப்படி பல விஷயங்களை நம்ம இந்த லாக்டவுன் இந்த விஷயத்தை கடந்தும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்படி கவனித்து அந்த குளோபல் பார்வையை நம்ம வளர்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஏன்னா அப்படி இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு ஷாக் வந்ததுன்னா அது டொமஸ்டிக்ல இருந்து வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஷாக் குளோபல்ல இருந்து தான் வரும். அப்ப அதை நோக்கி நம்ம ஒரு புரிதலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாளை காலையில இது நடக்கும்னு நான் சொல்லல, ஆனா குளோபல்ல வரக்கூடிய ரிஸ்க்ஸை நம்ம கன்சிஸ்டன்டா அப்சர்வ் பண்ணி
அதன் விளைவுகளை நம்ம மனசுக்குள்ள யோசிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேகத்தை வச்சுக்கணும். ரொம்ப அவசரப்படக்கூடாது, அத்தகைய ஒரு காலம் இல்லை. சோ நிதானமாக எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய முதலீட்டு பாதையை நம்ம தொடர வேண்டும். இப்ப பேனிக் பண்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ஆனா அதே சமயத்துல அவசரப்படுறதுக்கும் இந்த சூழல் சரியல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதலீட்டு ஆர்வம் உள்ள உங்க நண்பர்களோடு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் வர வேண்டும் எங்களுடன் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.